Hi folks, welcome to Learn with me. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியரஸ்ட் நெய்பர் கிளாசிஃபையர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் நியரஸ்ட் நெய்பர்ஸ் எப்படி இருக்குங்கிறது, நியரஸ்ட் நெய்பர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வீடியோஸை மிஸ் அவுட் பண்ணவங்க அந்த வீடியோஸை போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு அன்னோன் கிளாஸ், அது எந்த கிளாஸ்னே தெரியாத ஒரு அப்சர்வேஷன், ஒரு புதுசாக ஒரு ரோவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த ரோவை ஆட் பண்ணோடனே அது எந்த கிளாஸுக்குள்ளே சேரும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல போகுது. கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறது இது என்னது, ஐரிஸ் டேட்டா செட். ஐரிஸில் என்ன இருந்தது, 3 செட்டோஸா, வெர்ஜினிக்கா, வெர்சிகலர். இந்த 3 தான் நம்ம ஐரிஸ் டேட்டா செட்டில் இருந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம புதுசாக ஆட் பண்ணுற அப்சர்வேஷன் இந்த 3 கிளாஸில் எந்த கிளாஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நியரஸ்ட் நெய்பர் கிளாசிஃபையரில். சரி வாங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நெசசரியான இன்னொரு ஒரு ஹிண்ட் சொல்ல மறந்துட்டேனே. இப்போ நம்மளோட டேட்டா செட்ஸ் ரொம்ப லார்ஜாக இல்லை, ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நெய்பர்ஸ் கிளாசிஃபையர் யூஸ் பண்ணிக்கோங்க. லார்ஜ் டேட்டா செட்ஸுக்கு நெய்பர் கிளாசிஃபையர் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் என்னென்னா அங்கே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறையும். அதுக்காக நான் இங்கே நான் உங்களுக்கு முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிடுவோம். அடுத்து நம்ம டேட்டா செட்ஸை லோட் பண்ணியாச்சு. எக்ஸில் நம்மளோட டேட்டாஸும் ஒயில் டார்கெட் வச்சுருக்கோம். அடுத்து ஸ்டாண்டர்டைசர் பண்ணிடுவோம். ஆப்வியஸ்லி நம்ம பண்ணி ஆகணும். முக்கியமாக நியரஸ்ட் நெய்பர்ஸில் அது அந்த இதை நம்ம பண்ணி ஆகணும். கடைசி ஏங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டாண்டர்டைஸ் பண்ண ஃபீச்சர்ஸை ஃபிட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்கே நம்ம வருவோம். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ட்ரெயினை நெய்பர்ஸ் வித் 5 நெய்பர்ஸ், 5 நெய்பரை வச்சு எனக்கு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஸோ 5 மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு அந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கும். எது அதிகமாக இருக்கோ மெஜாரிட்டியோ பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டேன் எக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கும் ஒய்க்கும். சரியா, கேஎன்எனில் இப்போ அந்த மாடல் ட்ரெயின் ஆகிருக்கும். நம்மளோட ஃபீச்சர்ஸான எக்ஸ் ஸ்டாண்டர்டையும் ஒய்ங்கிற அந்த டார்கெட்டையும் வச்சு என்னோட மாடல் 5 நெய்பருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடல் பில்ட் ஆகி இப்போ ரெடியாக இருக்கும். அதை ரன் பண்ணிட்டோமா. அடுத்து என்னென்னா, நியூ அப்சர்வேஷன்ஸ், புதுசாக 2 அப்சர்வேஷன்ஸை கொடுக்க போகிறேன். நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஒரு அன்னோன் கிளாஸில் இருக்கிற 2 அப்சர்வேஷன்ஸை கொடுத்து அது எதுக்குள்ளே போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா, நம்ம எங்களுக்கு என்னென்ன இருக்குது, கிளாஸ் 0 இருந்தது, கிளாஸ் 1 இருந்தது, கிளாஸ் 2 இருந்தது. இந்த 3 இருந்துச்சா. ஸோ அந்த 3ல் எது நம்மளோட புது அப்சர்வேஷன் போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். புது அப்சர்வேஷன் போட்டாச்சு. இப்போது கேஎன்என் இருக்குல்ல, நம்மளோட மாடலை ப்ரிடிக்ட் பண்ண வைப்போம். இந்த நியூ அப்சர்வேஷனுக்கு ப்ரிடிக்ட் பண்ணால் அதில் என்ன காமிச்சிருக்குன்னா 1 2 அப்படின்னு காமிச்சிருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கும் செகண்ட் கிளாஸுக்கும் தான் அது என்னோட அப்சர்வேஷன் சேர்த்து அது ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் நியரஸ்ட் நெய்பர் கிளாசிஃபையர் ஆக்சுவலாக ஒர்க் ஆகும். புதுசாக அது பார்க்காத ஒரு அப்சர்வேஷன்ஸை கொடுத்தோன்னா அது எவ்வளோ நெய்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிச்சி அது புதுசாக நம்ம என்ன அப்சர்வேஷன் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நெய்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாசிஃபையர் கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் ப்ராபபிலிட்டிஸை நம்மளால் பார்க்க முடியும். சரியா, இப்போது 1 2 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி எவ்வளோ, 3 கிளாஸுக்கான ப்ராபபிலிட்டி நம்ம பார்க்கணுன்னா அது கூட நம்மளால் பார்க்க முடியும். ஆல்ரெடி ப்ரிடிக்ட் ப்ராபா அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். மோஸ்ட்லி எல்லா அல்காரிதம்ஸ்க்கும் இருக்கும். ஸோ அந்த கேஎன்எனில் ப்ரிடிக்ட் ப்ராபா அப்படின்னு சொல்லி கொடுத்து நியூ அப்சர்வேஷன்ஸ், நம்ம கொடுத்த அப்சர்வேஷனோட ப்ராபபிலிட்டி என்னங்கிறத இங்கே பார்க்கலாமா. இங்கே ஒரு சம் வேல்யூஸ் எல்லாம் இருக்குதா. இங்கே என்ன இருக்குது, 0.6 0.4 இருக்குது, 0 0 100. இது என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, நம்ம ஆட் பண்ண 2 நியூ அப்சர்வேஷன்ஸ். ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன்ஸை இது என்ன சொல்லுதுன்னா, இது கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2. கிளாஸ் 0க்கு 0% வந்துருச்சு. 0%னா அந்த கிளாஸாக இருக்கிறதுக்கு இது வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. செகண்ட் கிளாஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்த்தா 60%. ஓகே, தேர்ட் கிளாஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா 40%. ஓகே, ஸோ இதில் எது மெஜாரிட்டி, 60%. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு இது கிளாஸ் 1, என்னோட ஃபஸ்ட் அப்சர்வேஷன் கிளாஸ் 1க்குள்ளே போய் சேரும். அடுத்து என்ன பண்ணுறோம், புதுசாக 1 1 1 1 அப்படின்னு கொடுத்தோன்னா இது 0%, இது 0%, 100% ஷியராக சொல்லுது அது இன்னோட கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் ப்ராபால மூலமாக நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லாத விஷயம் என்னென்னா,
இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் கே நெய்பர்ஸ் கிளாசிஃபையரில். இதில் வந்து நெய்பர்ஸுங்கிறது நம்ம கொடுக்க போகிற கே வேல்யூஸ் தான். டிஃபால்ட்டாக அது வந்து 5ல் தான் இருக்கும். அடுத்து வந்து வெயிட்ஸ் வந்து யூனிஃபார்ம் வெயிட் நான் கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும். அப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன்ல, இந்த அல்காரிதம் வந்து எப்பயுமே ஆட்டோவில் தான் இருக்கும். ஸோ அது எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அது ஆட்டோவில் இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அல்காரிதமே எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், என்னோட இது மற்ற எல்லா பேராமீட்டர்ஸ்க்கும் எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதுவே ஈஸியாக அதை எடுத்து அதை அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணிக்கிறோம். நீங்கள் அதை மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அக்யூரஸியாக இருக்கட்டும், உங்களை மாடல் பில்ட் பண்ணும் போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லை, டிஃபால்ட்டான மெட்ரிக் வந்து மின் கவுக்ஷி. ஆமாம், அது மினோன்னு வேறு நான் ஸ்பெல்லிங் தப்பாக வேறு எழுதியிருந்தேன் நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில். மின் கவுக்ஷி, எஸ், மின் கவுக்ஷி. அந்த மெட்ரிக் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் டிஸ்டன்ஸு P2ன்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா அது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். அப்புறம் என்ஜாப்ஸ் பேராமீட்டர் எப்பயுமே -1ல் வச்சுக்கோங்க. -1னா என்ன அர்த்தம்னா அது வந்து மல்டிபிள் கோர்ஸை வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து என்னோட மாடல் பில்டிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு. ஸோ இதுதான் அதோட நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய நெசசரி பேராமீட்டர்ஸ். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு தான் வந்து நம்ம அல்காரிதம் நம்ம பில்ட் பண்ணுவோம். அப்புறம் நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன்ல, இதில் வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் முக்கியம் அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்கிட்ட நான் சொன்னேன்னா, நம்மளால் சொல்ல முடியாது ஓகே நம்மளோட பேராமீட்டர் எப்படி இருக்கும், ஒரு ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம என்ன சொல்லலாம், ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து அதோட வேல்யூஸ் வந்து எதில் இருக்கலாம், மில்லியன், இப்போ $1 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ருபீஸில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட மெட்ரிக் எல்லாமே எதில் இருக்குது, டாலரில் இருக்குது. இன்னொரு மெட்ரிக் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா பர்சன்டேஜில் இருக்குது. 75%, 25% இது மாதிரி இருக்குது. ஸோ நம்ம மாடல் கிட்ட கிளாசிஃபிகேஷன், இது வந்து நம்ம கிளாசிஃபிகேஷனில் சொல்கிறோம், இது நான் ரிக்ரெஷனில் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இதுவே வந்து கே நியரஸ்ட் நெய்பர் ரிக்ரெசராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இது என்ன பண்ணுன்னா, இப்போது இங்கே $1 மில்லியன் இருக்குது, இங்கே வந்து இது இருக்குது, இங்கே வந்து டாலர் இருக்குது, இங்கே பர்சன்டேஜ் இருக்குது. இது ரெண்டையுமே ஒரே வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கணும். அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இதனால் என்ன நடக்குன்னா பெரிய ப்ராப்ளமே நம்ம மாடல் பில்டிங்கில் நடக்கலாம். தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தப்பாக ஒரு வேல்யூ சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும். ஸோ பெட்டர் என்னென்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் மூலமாக வந்து நீங்கள் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி எல்லா வேல்யூஸையும் ஈக்குவலாக நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு சஜஷனாகவும் நெசசிட்டியாகவும் நான் அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம கே நியரஸ்ட் நெய்பர் கிளாசிஃபையர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஐடென்டிஃபையிங் த பெஸ்ட் நெய்பர்ஹுட் சைஸ். கேவோட வேல்யூவை எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் என்ன சொன்னேன்ல, நம்ம வந்து இன்ட்யூட்டிவாக கே வந்து நம்ம இங்கே ஃபைன் கொடுத்தோம். அது கொடுக்காம நம்மளே வந்து எது பெஸ்ட்டு கே வேல்யூ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, கிராஸ் வேலிடேஷன் டெக்னிக். அந்த டெக்னிக்கை வந்து அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லித்தரேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் நிறைய சாஃப்ட்வேர் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களுக்கு இங்கிலீஷில் கற்றுக்க முடியாது, தமிழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரியர் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், முக்கியமான விஷயம், கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற கண்டென்ட் உங்ககிட்ட வரும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.